Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஹீலியம் கண்டுபிடிப்பு 1868 ஆண்டு ஆகஸ்ட் 18 தேதி பிரெஞ்சு வானியலாளர் பியர் ஜான்சன் என்பவர் இந்தியாவின் குண்டூர் பகுதியில் முழு சூரிய கிரகணத்தை ஆய்வு செய்தார். அவர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப் என்ற கருவியை பயன்படுத்தி சூரியனின் வளிமண்டலமான குரோமோஸ்பியரையும் கொரோனாவையும் அவர் நேரடியாக ஆய்வு செய்தார். ஸ்பெக்ட்ரோஸ்கோப் கருவி ஒளியை அதன் வண்ணங்களாக பிரித்து வேதித்தனிமங்களை அடையாளம் காண உதவுகிறது. ஸ்பெக்ட்ரோஸ்கோப் மூலம் சூரியனின் ஒளியை ஆராய்ந்த போது மஞ்சள் நிறத்தில் ஒரு புதிய பிரகாசமான கோடு தென்பட்டது. இது சோடியம் கோடுகளுக்கு மிக அருகில் இருந்தது. ஆனால் சோடியம் கோடாக இல்லை. இந்த கோட்டின் அலைநீளம் சுமார் 587.49 நானோமீட்டராக இருந்தது. இந்த விசித்திரமான கோடு பூமியில் அறியப்பட்ட எந்த ஒரு தனிமத்தின் ஸ்பெக்ட்ரல் கோடுகளுடனும் பொருந்தவில்லை. ஜான்சன் இந்த கண்டுபிடிப்பை உடனடியாக பிரான்ஸ் அகாடமி ஆஃப் சயின்ஸிற்கு தந்தி மூலம் தெரிவித்தார். ஜான்சன் கண்டறிந்த இதே தனிமத்தை ஆங்கிலேய வானியலாளர் சர் நார்மன் லோக்கியர் என்பவரும் தனியாக கண்டறிந்தார். சூரிய கிரகணம் இல்லாத போதும் ஸ்பெக்ட்ரோஸ்கோப் மூலம் சூரியனில் இந்த தனிமத்தின் இருப்பை லோக்கியர் கண்டறிந்தார். இது சூரியனில் மட்டுமே கண்டறியப்பட்டதால் பிரிட்டிஷ் வேதியியலாளர் எட்வர்ட் பிராங்க்லாண்ட் என்பவரும் சேர்ந்து கிரேக்க மொழியில் சூரிய கடவுளை குறிக்கும் ஹீலியோஸ் என்ற சொல்லின் பொருள்படும்படியாக ஹீலியம் என பெயரிட்டனர். 1895 ஆண்டு ஸ்காட்டிஷ் வேதியியலாளர் வில்லியம் ராம்சே என்பவர் கிளிவைட் என்ற யுரேனியம் தாதுவை அமிலத்துடன் வினைபுரிய செய்த போது அது ஒரு வாயுவை வெளியிட்டது. அந்த வாயுவை ஸ்பெக்ட்ரோஸ்கோப் கொண்டு ஆராய்ந்த போது அது சூரியனில் காணப்பட்ட ஹீலியத்தின் ஸ்பெக்ட்ரல் கோடுகளை கொண்டிருப்பது தெரிய வந்தது. இதன் மூலம் ஹீலியம் பூமியிலும் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. பியர் ஜான்சனின் ஹீலியம் கண்டுபிடிப்பு விஞ்ஞான உலகில் ஒரு பெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது. இன்று தொழில்துறை, மருத்துவம் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பத்தில் ஹீலியம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த கண்டுபிடிப்பு சூரியன் மற்றும் பிரபஞ்சத்தின் வேதியியல் கலவை பற்றிய புரிதலுக்கு வழிவகுத்தது.